அவங்க அக்கறையில் பேசுகிறாங்களா, இல்லை வந்து வன்மத்தை கொட்டுறாங்களா, இல்லை பொறாமையில் பேசுகிறாங்களா, இல்லை சில பேருக்கு எப்படின்னா ஒருத்தவங்களை டவுன் பண்ணியே வச்சுருக்கணும், அவங்களுக்கு கீழேயே வச்சுருக்கணும், அவங்க வளர்ந்துடவே கூடாது. இல்லை அடிக்கடி வந்து நான் தான் பெரிய சுப்பீரியரான பர்சன், நீ வந்து எப்போவுமே வந்து கம்மி தான் அப்படின்றதில் ஒரு பவர்ஃபுல்லாக எல்லாமே என் கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி டெய்லி வந்து பேசுவாங்க. ஸோ இப்படி இருக்க பர்சன்கிட்ட நீங்கள் உண்மையானுமே அப்படி நடந்துக்கணும், நான் உங்களுக்கு கீழே அப்படின்னு அப்படியே உணர்ந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இப்படி என்ன நடத்துகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உண்மையாக அதை வந்து உள்வாங்கி நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க, நீங்கள் வேணால் அப்படி நினச்சிக்கோங்க, ப்ரிட்டண்ட் டு பி அப்படின்னு நினச்சிட்டு, பட் உண்மையிலே நான் உனக்குலாம் ஒன்றும் அடங்கி போகல, எனக்கு தெரியும், மனசுக்குள்ளாரையோ மைண்ட்லேயோ நான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுன்றப்போ உங்கள் எனர்ஜி வந்து அந்த மாதிரி இருக்காது, ரியாக்ட் பண்ணாது. பெருசாக அவங்க பண்ணுற எந்த விஷயத்துக்கும் நீங்கள் வேல்யூ கொடுக்காதும் போது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்கு அஃபெக்டே ஆகாது. அது அவங்களுக்கும் தெரியும், எனர்ஜெட்டிக்கலி அவங்களும் அதை சென்ஸ் பண்ணுவாங்க. போகிற போக்கில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேல்யூவே இல்லை, இவங்கெல்லாம் ஃபேக்காக நடிக்கிறாங்க, நம்ம முன்னாடி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஆனால் அது உண்மை இல்லைன்றது அவங்களுக்கும் புரியும். ஏன்னா எல்லாருமே இங்கே எனர்ஜெட்டிக் பீயிங்ஸ் தான். இதை கண்டிப்பாக எல்லாராலையும் சென்ஸ் பண்ண முடியும், நீங்கள் உள்ளே ஒரு விதமாக வெளியில் ஒரு விதமாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ டைரெக்டாக நம்ம எல்லாரையும் எதுக்கணும், அதேமாதிரி எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணணும், எல்லா பிரச்சனையும் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பிரச்சனைக்கு நம்ம வந்து எடுத்துக்கட்டி இப்பயே சார்ட் அவுட் பண்ணி டீல் பண்ணுறது இருக்குது, ஓகே பண்ணலாம், அதுக்கான அவசியம் இருக்கும். ஆனால் சில பிரச்சனைலாம் அதை கண்டுக்காமல், இது ஒரு காமெடியில் சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனையை விட்டால் அது அதுவாகவே சரியாயிடும், அந்த மாதிரி அது தானாக சரியாகக்கூடிய பிரச்சனைலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டா அது காணாமையே போயிடும். அந்த பர்சனையும் அப்படியே இக்னோர் பண்ணிட்டா அவங்களும் நம்ம லைஃப்லேருந்து காணாமையே போயிடுவாங்க, இல்லை அவங்க கொடுக்குற அந்த ட்ரபிள் காணாமல் போயிடும். ஸோ இப்படி நம்ம கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸாக செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை தவிர்த்தரலாம். நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம், மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகலன்னா நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேணாம். ஸோ அப்படி நம்மளை ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்டடாக நம்ம வச்சுக்கலாம்.